சிந்தனை தரும் நேயர்களுக்கு வணக்கம். கீதா ஆர்ட் சார்பா பன்னி வாசு தயாரித்து கார்த்திக் தேடாவுடைய கதையில சந்து மொண்டேட்டி திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கிற தண்டேல்ங்கிற படத்தினுடைய திரைப்பட விமர்சனம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய லீட் ஆக்டர் நாக சைத்தன்யா, சாய் பல்லவி, இவங்களோட சேர்ந்து கருணாகரன், பப்ளு பிரித்திவிராஜ், பிரகாஷ் பெலவேடி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை கரு என்னன்னா, ஒரு மீனவர் குழு சர்வதேச எல்லையை தாண்டிடுறாங்க தெரியாதனமா. அதாவது பாகிஸ்தான் பார்டருக்குள்ள அவங்களே அறியாமல் போயிடுறாங்க. அந்த ராணுவம் இவங்களை கைது செஞ்சிடறாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த மீனவ சமுதாயத்திலிருந்து ஒரு பெண் ரொம்ப முயற்சி செய்கிறாங்க, போராடுறாங்க. அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லையா? இதுதாங்க இந்த படத்தினுடைய மையக்கரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காங்க. 2019 ஒரு உண்மையான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மீனவர் குழு இதே மாதிரி ஸ்ரீகாகுளம்லேருந்து ஒரு குழு போயிருக்காங்க. பாகிஸ்தான் பார்டரில் தெரியாதனமாக சிக்கிடுறாங்க. அவங்களுக்காக எப்படி அரசாங்கம் துணை நின்று அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத மையக்கருவாக வச்சு தான் இதை கற்பனையும் கலந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அவங்க கதையும் திரைக்கதையும் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாக சைத்தன்யாவும் சாய் பல்லவியும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஸ்ரீகாகுளத்தை சேர்ந்தவர்கள், ஆந்திர பிரதேசம் ஸ்ரீகாகுளத்தை சேர்ந்தவர்கள். சிறு வயதிலிருந்தே ஒன்றா பழகிட்டு வராங்க. பெரியவர்களானதும் இவங்களுக்கு காதல் மலருது. இந்த காதல் விவகாரம் பார்த்தீங்கன்னா ஊருக்கே தெரியும். இவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஜோடியாகவே இவங்க திகழ்கிறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்போடு இருக்கிறாங்க. இந்த மீனவ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா தண்டேல் அப்படின்னு ஒரு லீடர்ஷிப் கேரக்டர். அதாவது என்னென்னா, தண்டேல்னா அந்த மீனவர்களுக்கு உண்டான தலைவன் அப்படின்னு பேர். நாக சைத்தன்யாவுடைய தந்தை தண்டேலாக இருந்திருக்காரு. நியாயத்துக்காக போராடுறவர். அந்த குழுவுக்காக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட நிற்பார். அந்த மாதிரியான தகுதி எல்லாமே நாக சைத்தன்யா கிட்டையும் இருக்குது. அவர் தந்தையை இழந்தவர், சாய் பல்லவி தாயை இழந்தவர். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ அந்த ஊரில் மீனவர்கள் ஒவ்வொரு முறையும் கடலுக்கு போயிட்டு வரப்போ யாராவது ஒருத்தங்க இறந்துடுறாங்க. ஒரு அசம்பாவிதம் நேர்ந்துடுது. எப்படி மற்றவங்க மாதிரியே நாக சைத்தன்யாவும் திரும்ப வராமல் போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த நாக சைத்தன்யா அந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாகுளத்துலேருந்து குஜராத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் மீன்பிடி தொழிலுக்காக ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் போகிறாங்க. 9 மாதம் அங்கே தங்கியிருந்து மீன் பிடிச்சு சம்பாதிச்சுட்டு வர்றது தான் இந்த கிராமத்துக்கே வருமானம். ஒரு 3 மாதம் மட்டும்தான் இந்த ஸ்ரீகாகுளத்தில் இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப சாய் பல்லவி போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அவர் கேட்கல. இதனால் மிகுந்த கோபம் அடைந்த சாய் பல்லவி பெண்களுடைய வழியை அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக சம்மதம் சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் நாக சைத்தன்யா திசை மாறி தவறுதலாக பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே என்ட்ராயிறாங்க. அந்த நாட்டு இராணுவம் இந்த மீனவர் குழுவை கைது பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் இந்த மீனவ குடும்பத்துக்கெல்லாம் தெரிய வருது. இவங்களுக்காக சாய் பல்லவி போய் டெல்லியில் போய் அமைச்சர் ஆட்களை எல்லாம் சந்திக்கிறாங்க. அவங்க வெளியில் வரத்துக்கு போராடுறாங்க. அதே சமயம் நாக சைத்தன்யாவும் அவரோட குழுவும் பாகிஸ்தான் சிறையில் இந்தியர்கள்ங்கிற காரணத்துக்காக பலவித சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஸோ அங்கேருந்து எப்படி இவங்க தப்பிச்சாங்க, விடுதலை ஆனாங்களா இல்லையா? நாக சைத்தன்யாவும் சாய் பல்லவியும் இணைந்தார்களா, இல்லை சாய் பல்லவி வேறொருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா? இதுதாங்க மீதி கதை. இந்த படத்தில் நிறைய ப்ளஸ் இருக்குது. அதில் முதன்மையாக சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி தான். ஒளிப்பதிவாளர் ஷாம்தத் சைனுதீன் ரொம்ப அருமையாக படம் பிடிச்சிருக்காரு. அவர் வச்சிருக்கிற ஒவ்வொரு ஆங்கிளும் சரி, ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாங்கிற மாதிரி இருக்கும். லைட்டிங்ஸ் ஆகட்டும், நேச்சுரலாக எடுத்த விதம் ஆகட்டும், அந்த லொக்கேஷன் ஸ்ரீகாகுளம் அந்த பீச்சை காட்டுற இடமாகட்டும், ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவங்க செதுக்கியிருக்காங்க. யாரெல்லாம் சினிமாட்டோகிராஃபி லவர், ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப பிடிக்குமோ நிச்சயம் இந்த படத்தை தவற விடாமல் பாருங்கள். இவருடைய ஃபோட்டோகிராஃபிக்காகவே நீங்கள் படத்தை பார்க்கலாம். நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். எல்லாமே சொல்லலாம். எல்லா ஒர்க்கும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அடுத்து நடிகர்களுடைய நடிப்பு. நாக சைத்தன்யா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. மீனவ சமுதாயத்தை இளைஞனாகவே வாழ்ந்திருக்காது. குறிப்பாக ஆக்ஷன் ஆகட்டும், இந்த சென்டிமெண்டல் எமோஷன், இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒரு தலைவனுக்கு உண்டான லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கணும், அந்த பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் நாக சைத்தன்யா அப்படியே ரியலாகவே பண்ணியிருக்காரு. முன்ன அவர் செய்த படங்களை விட இது ஃபார் பெட்டர் அந்த மாதிரி சொல்லலாம். ரொம்ப நல்லா அவருடைய பங்களிப்பை கொடுத்துருக்காரு. அடுத்து சொல்லவே தேவையில்ல, சாய் பல்லவி அவங்களுடைய நடிப்பு நம்ம அமரன்லேயே பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட அதே கைண்ட் ஆஃப் நடிப்பு தான். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சாய் பல்லவியும் எந்த ஒரு குறையும் கிடையாது. நல்ல எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆடுகளம் நரேன், பப்ளு பிரித்திவிராஜ், அப்புறம் நம்ம கருணாகரன், இவங்க சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது. அதே மாதிரி அந்த மீனவர் குழுவாக வராங்க. இவங்க எல்லாருமே அற்புதமான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு நடிகரை பற்றி சொல்லணும்னா பிரகாஷ் பெலவேடி. அவர் பாகிஸ்தான் சிறைத்துறை அதிகாரியாக வராரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நடிப்பு பொறுத்த வரைக்கும் பக்காவாக வேலை வாங்கியிருக்காரு டைரக்டர். ஸோ நடிப்பிலும் எந்த ஒரு குறையும் கிடையாது. மியூசிக் சொல்லணும்னா சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.
பேக்ரவுண்ட் மியூசிக்கில் சில இடங்களில் ரசிக்க வைக்கிறது, சில இடங்களில் ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. ஓகே, ஒரு வழக்கமான இசை தான். சாங்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு தேவிஸ்ரீ பிரசாத். எடிட்டிங் நவீன் நூலி. இவருடைய எடிட்டிங் பார்த்தீங்கன்னா படத்துக்கு படம் ரொம்ப மெருகேறிட்டே வருது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த லக்கி பாஸ்கரில் அவருடைய எடிட்டிங் பார்த்துருப்போம். ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த படத்துலையும் நல்லா எடிட் பண்ணியிருக்காரு. அவருடைய எடிட்டிங் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இருக்காது. என்ன எழுதியிருக்காங்களோ அதை வந்து கச்சிதமாக எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. வசனங்கள் கலைமாமணி ரகு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தமிழில் ரொம்ப ரசிக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். இந்த படத்துக்கு பலவீனம்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருக்க தான் செய்யுது. நம்ம லாஜிக்கை ரொம்ப அப்ளை பண்ண முடியாது இந்த மாதிரி படங்களில். இருந்தாலும் நமக்கு உறுத்திய விஷயம் என்னன்னா, இதனுடைய மைய கதை இவங்க காதலுக்கு இருக்கிற முரண் விஷயங்களா, இந்த லவர்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் இந்த படமா, இல்லை அவர் தெரியாமல் பார்டர் கிராஸ் பண்ணி போயிடுறாரு, அந்த ஒரு பொண்ணு தான் போராடுறாங்க, இவங்களை காப்பாற்றுறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்கங்கிறது கருவா. இதில் எது பிரதானமானது அப்படிங்கிறது ஒரு டவுட்டுக்கு வந்துடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே இவங்களுடைய காதல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் தான். செகண்ட் ஹாஃபில் தான் அவர் அங்கே போய் சிக்கிடுறாரு. ஒரு தலைவனாக எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அங்கே நடந்து காட்டுறாரு. இதுதாங்க, இது வந்து நமக்கு ஒரு பெரிய குழப்பமாக தான் இருக்குது. இந்த கதை எதை நோக்கி போகுதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவங்க காதல் காட்சிகளை ரசிக்கிறபடியாக இருந்தாலும் நமக்கு ஒரு தோய்வு கொடுத்துருது. செகண்ட் ஹாஃப் ஒரு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த படத்தில் டான்ஸ் கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த சிவன் பாட்டு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப ரசிக்கலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சாய் பல்லவி ரொம்ப நல்ல நடனம் ஆடக்கூடியவர், இது உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் அவங்க ஏனோ நம்ம தனியாக தெரியணுங்கிறதுக்காகவே அவங்களுடைய வளைவு நெளிவு இந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்களோங்கிற ஃபீலிங் தான் வருது. ரசிக்க முடிய மாட்டேங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பரிதாபங்களில் கோபி சுதாகர் சொல்லுவாங்க, போதுண்டா அவங்களை யாராவது நிறுத்த சொல்லுங்கடா அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபீலு தான் அவங்களோட டான்ஸை பார்க்குறப்ப வருது. ரொம்ப அயற்சி ஆயிடுது. அதே மாதிரி சாய் பல்லவியோட கேரக்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அமரன் படத்தில் சிவகார்த்திகேயனுக்காக காத்துட்டு இருப்பாங்க. தன் கணவன் அப்படியே எல்லைக்கு போயிடுவார், அவருக்காக காத்துட்டு இருப்பாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தன் காதலன் கடல் தாண்டி போயிடுறான், இங்கே கடலுக்கு மீன் பிடிக்க போயிடுறான், அவங்களுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிமிலர் கேரக்டர் தான். இவங்க ஒன்று வெரைட்டியாக நடிக்கணும், இல்லைன்னா இந்த க்ரூ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பதில் வேறு யாரையாவது கேஸ்ட் பண்ணியிருக்கலாம். நமக்கு படம் பார்க்குறப்ப பேரலாக இந்த அமரன் காட்சிகள் தான் மைண்டுக்கு வருது சாய் பல்லவிங்கிறதுனால. மற்றபடி சாய் பல்லவியோட ஆக்டிங்கில் எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிச்சயம் பாராட்டணும். இந்த கடவுள் ஏற்பாளர் மாதிரி கடவுள் மறுப்பாளரும் இருக்கிறாங்க, அதை நம்ம மதித்து தான் ஆகணும். நம்ம அவரை ஒன்றும் சொல்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம படங்களில், தமிழ் படங்களில் கடவுள் மறுப்பாளர்கள்ங்கிற பேரில் என்னென்ன மாதிரி இம்சையெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, பார்க்குறவங்கள ரொம்ப அதீதமான நகைப்புக்குரிய காட்சிகள், நையாண்டி பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் வைப்பாங்க இல்லையா. இதெல்லாம் இல்லாத ஒரு சூழல் தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் நிறைய இடங்களில் ஆன்மீகத்தை வலியுறுத்துகிற மாதிரியான காட்சிகள் இருக்குது. ஒரு இடத்துல வந்து அது பொதி இழுக்கிற மாடு இருக்குது, வண்டி இழுக்கிற மாடு தான், அதை வந்து ஓங்கி தவறுதலாக அடிச்சிருவாங்க வில்லன் கூட்டம். அதுக்கு அந்த ஹீரோ பொங்கி சண்டை போடுவார். கிட்டத்தட்ட அதெல்லாம் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி நிறைய இடங்களில் சிவன் ஆலயம், சிவன் விக்கிரகம் இதெல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா நமக்கு மனசுக்கு அந்த திக்கற்றவனுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இன்டைரக்டாக அவங்க சொல்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லணும். சாய் பல்லவி காதில் ஒரு வளையம் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு காரணத்தை வைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தூரத்தில் கலங்கரை விளக்கத்தில் ஒரு கொடி இருக்கிற மாதிரியும் காட்சிகள் அடிக்கடி வைப்பாங்க. அதுக்குண்டான காரணமும் நல்லா எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி மறைந்த முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க எப்படியெல்லாம் இந்த கிராஸ் பார்டர் பிரச்சனையில் சிக்கினவங்களை மீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கங்கிறதுக்கு ஒரு சின்ன கிராட்டிடியூட் மாதிரியும் அவங்க வச்சுருக்காங்க. ஒரே ஒரு ஷார்ட், மார்ஸில் இருந்தாலும் நாங்கள் மீட்டு கூட்டு வருவோங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அவங்கள பின்னாடி இருந்து தான் காட்டுவாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. பேரும் வேற ஒரு பேரை சுஷிலா ஸ்வராஜ் எதோ மாற்றிட்டாங்க. ஒரு கிராட்டிடியூட் மாதிரி அந்த சீன் வச்சுருக்காங்க. பட் கடைசியில் சுஷ்மா ஸ்வராஜ் ஃபோட்டோவே காட்டுறாங்க. இதுதான் ஏன்னு புரியல. ஒன்றா அவங்க பேர் அதே வச்சுருக்கலாம், இல்லைனா அவங்க ஃபோட்டோவாவது கடைசியில் காட்டாமல் யார் நீங்கள் கதைக்கு வச்சுருக்கீங்கன்னு அவங்களையாவது காட்டியிருக்கலாம். இது ஏன்னு தெரியல. இருந்தாலும் அதெல்லாம் ரசிக்கக்கூடிய காட்சிகள் தான், நியாயமான காட்சிகள் தான். அதே மாதிரி இந்த மீனவர்களை அந்த நாட்டு அரசு விடுவிக்கிறப்போ கரெக்டாக இந்த ஆர்டிகல் 370 பிரச்சனை மூலிமா மறுபடியும் அவங்க எப்படி உள்ளே போயிடறாங்கிறதும் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அரசை குற்றம் சொல்கிற மாதிரியான விஷயம் இல்லை. அந்த விஷயத்தில் எப்படி ஒரு பிரச்சனை நடக்குங்கிறது ஒரு யதார்த்தத்தை தான் காட்டியிருக்காங்க. அது ஒரு நியாயமான விஷயமா தான் படுது. அதே மாதிரி ஆதார் கார்டுடைய அவசியம் எதுக்கு அப்படிங்கிறதும் ஒரு காட்சியில், முக்கியமான காட்சியில் சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் நிறைய விஷயங்களை சொல்லுது. இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்னாலே நல்லா எழுதியிருக்காங்க. கதையில் ரொம்ப பழைய விஷயங்களே சொல்லாமல் ஒரு சாதாரண கதைக்கு எப்படியெல்லாம் சின்ன சின்ன
காட்சிகள் மூலம் வலு சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படத்தில் தெய்வீகமும் இருக்குது, காதலும் இருக்குது, தேசப்பற்றும் இருக்குங்க. நீங்கள் தாராளமாக தைரியமாக குடும்பத்தோடு நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து ரசிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. எங்கேயுமே ஒரு கெட்ட விஷயம் அப்படிங்கிறதே இந்த படத்தில் இருக்கவே இருக்காது. முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இதில் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இந்த மீனவர்களுடைய வாழ்க்கையை இவங்க காட்டுறப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படகோட்டி படத்துலேருந்து வாலி அற்புதமாக எழுதியிருப்பார். அதுலேருந்து ஒரு வரி, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு ஜான் வயிறை வளர்ப்போர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம். கிட்டத்தட்ட இந்த வரிகள் அப்படியே நம்ம நினைவுக்கு வரதான் செய்யுதுங்க. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.